நாங்க மனசாட்சி அடகு வச்சுட்டு ஒரு தயாரிப்பாளர் தெரிஞ்சே ஒரு குழிக்குள்ள கொண்டு போய் தள்ளுறோமா அப்படின்னா ஆமா தள்ளுறோம். அது யாரு பொழைக்கிறதுக்கு? இங்க இருக்கிற 120 டெக்னீஷியனும் பொழைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க யாரும் சம்பளம் வாங்க வேலை பார்க்க போறது இல்லை. இந்த 1 லட்சம் ரூபாய் கட்டினதுனால எனக்கு என்ன பயன்? நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று தானே. என் படத்தை நான் எடுத்துட்டேன் சார், எனக்கு நல்லபடியாக தியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார்ன்றது மட்டும் தானே ஒரு நான் கேட்குற கேள்வி. எனக்கு நீங்கள் கொடுக்குற பொங்கல் காசு தேவையில்லை, நீங்கள் கொடுக்குற கூட்டம் போடுற ஒவ்வொரு விஷயம் எனக்கு தேவையில்லை. தயாரிப்பாளர் திருப்பூர் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு நிறைய ஃப்ளாஷ்பேக். திருப்பூர் ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு டைட்டில் கொடுத்து நீங்கள் படம் பண்ண சொன்னால் நான் படம் பண்ணிடுவேன். அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் நான் பார்த்துருக்கேன் திருப்பூரில். ஆனால் யாருமே ஒருபடியாக படம் பண்ணல. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தை பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டி அதை ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். எனக்கு நிறைய பேர் வேறு வேறு விஷயங்களுக்காக சினிமாவுக்கு வந்தவங்களாக இருந்தாங்க. நீங்கள் மட்டும் சினிமாவை நோக்கி வந்தவங்களாக இருந்திருக்கீங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அது உங்கள் குடும்பத்தோடு உட்காந்துருக்கீங்க. அந்த குடும்பம் உங்களை நம்பி இந்த திரையுலகத்துக்குள்ளே அனுமதிச்சிருக்காங்க. ஸோ அந்த அனுமதிச்சதுக்கு நீங்கள் அவங்களுக்கான கொடுக்குற பரிசுன்றது இந்த திரைப்படத்தோட வெற்றிகளாக இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதை நான் விரும்புகிறேன். என்னோட உங்களுக்கு 2 மகள்கள், நான் உள்ளே உட்காந்து பேசியிருந்தேன், எனக்கு 2 மகள்கள். இவங்க கிட்டத்தட்ட நம்ம சின்சியராக தான் இருப்போம். ஏன்னா நம்ம பொண்டாட்டிக்கு பதில் சொல்கிறோமோ இல்லையா, மனைவிக்கு குழந்தைங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா, பாப்பா கேட்கும் அப்புறம் உங்களை. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு கங்க்ராட்ஸ், நீங்கள் நல்லா பண்ணுங்கள் தம்பி. இந்த ஃபோனை ஆஃப் பண்ணுங்க தம்பி. அப்புறம் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன், இந்த படம் நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்குது அந்த டைட்டில் டிசைன். அது யார் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த தம்பிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக ரொம்ப பிரமாதமாக டிசைன் பண்ணியிருக்காரு. 4th ஃப்ளோர் அப்படின்ற ஒரு சாதாரண பேர் தான் அது. 1st ஃப்ளோர், 2nd ஃப்ளோர், 3rd ஃப்ளோர், 4th ஃப்ளோர், 10,000 எல்லா இடத்துலையும் இந்த வார்த்தைகள் இருக்கும். ஆனால் அந்த 4th ஃப்ளோர்ன்ற வார்த்தைக்கு ஒரு கம்பீரத்தையும் ஒரு டிசைனையும் கொடுத்தது வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதில் தெரியுது இந்த படத்தோட அட்ராக்ஷன், வெற்றி எல்லாமே. ஏன்னா எல்லாம் இந்த போர்ட்ஸில் ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கணும்னு தோணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து அந்த த்ரில்லர் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் இந்த மாதிரியான ஜேர்னர் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதை வந்து ரொம்ப அழகாகவே அவங்க ஃபோட்டோகிராஃபியாகவும் சரி, ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லையும் சரி, ஷார்ட் டிவிஷன்லையும் சரி கொடுத்துருக்கு விதத்தில் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இன்னைக்கு உள்ள அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த படம் பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துது. ஸோ அதனால் இந்த காம்பினேஷன் அடுத்த படம் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா உங்கள் காம்பினேஷன் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபோட்டோகிராஃபிலேருந்து, எடிட்டர்லேருந்து, மியூசிக்லேருந்து எல்லாமே ரொம்ப மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர், ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அந்த வார்த்தைகள் எழுதின கவிஞர் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது, நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, பயப்படாதீங்க, தைரியமாக எந்திரிச்சுங்க. நான் தான் கவிஞர் இல்லைங்க, கவிஞனுக்கு ஒரு திமிர் இருக்கணும்ல, அது இருக்கலாம், தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகள் இருக்குது உங்ககிட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டிசைன் பண்ணவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் எடிட்டர் யார் இங்கே இருக்காங்களா? சுதர்ஷன், ராம் சுதர்ஷன். ஓ, அந்த இதுக்கிட்ட ஜெமினியில் இருப்பார் அவர். ஓகே ஓகே, சூப்பர், நல்லா பண்ணியிருக்கார் எடிட்டர். அண்டு ஆரி வந்து எனக்கு நண்பர், அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்டு, அப்புறம் என் படத்தில் ஹீரோவாக நடித்தவர், அப்புறம் இப்போ நான் எடுத்த ஜேர்னியில் என்னோட ட்ராவல் பண்ணவர் நடித்தவர், அதை தாண்டி என்னோட உறவினர், அதை தாண்டி வந்து எங்கள் ஊருக்காரர், மதுரைக்காரரு. ஸோ இப்படி எல்லா இடத்துலையும் எங்களுக்கு நெருக்கம் இருக்குது. எங்கள் குடும்பத்தோடு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நண்பராக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அவரோட முயற்சி, அவருடைய ரொம்ப, அதாவது இங்கே வந்து பின்புலத்தில் ஆளை வச்சுக்கிட்டு வர்றவங்க நிறைய பேர். ஆனால் பின்புலத்தில் இல்லாமல் ஓடி வந்து ஒருத்தன் ஜெயிக்கிறான்ல, அவனுக்கு இருக்க வேல்யூ தனிதான் என்னவா இருந்தாலும். ஏன்னா பின்புலத்தில் எங்கள் அப்பா டைரக்டரு, இல்லை எங்கள் அப்பா வந்து ரைட்டரு, இல்லை எங்கள் அப்பா ப்ரொடியூசர்னு ஒருத்தர் வராமல் எனக்கு யாரையுமே சினிமாவில் தெரியாதுங்க, சினிமா தெரியும் அப்படின்னு வந்ததில் நான் ஒரு ஆள், அவர் ஒரு ஆள். ஸோ எங்களுக்கெல்லாம் அந்த வெற்றி தான் எங்களையே இன்னைக்கு வரைக்கும் உயிர் போட வச்சிருக்கு. அப்படின்னா நாங்களாக போராடி, நாங்களாக ஜெயிச்சு, நாங்களாக அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். எங்களுக்கு யாரும் பின்னாடி சப்போர்ட் பண்ணி நீ போயிடன்னு எங்களுக்காக 10 படம் எடுக்கலை. ஒவ்வொரு படத்துக்கும் சுசீந்திரனுக்கும் அதே மாதிரி தான், அவருக்கும் இதே மாதிரியான இப்படி வந்தவங்க பாருங்க, தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில் படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் எங்களுடைய படங்கள் மூலமாக உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு ஆளாக நான் ஆரியை பார்க்குறேன். எனக்கு ஆரியை வந்து முதல் படம் நான் ஆடும் கூத்து அப்படின்னு ஒரு படம் பண்ணும்போது, அந்த படத்தில் டிவி சந்திரன் டைரக்டர், அவர் வந்து என்கிட்ட கேட்டார், எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல முகம் வேணும், ஒரு நல்ல பையன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு ஆட்டோகிராஃபில் நடிக்க வந்தவரை நான் கூப்பிட்டு, எனக்கு ஃபிசிக்கல் ட்ரெயினராக வாங்க, நான் ஒரு 72 கிலோ 76 கிலோவாக இருந்தேன். அப்போ அதை வந்து எனக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு இன்னும் 10 நாள் 15 நாள் தான் இருக்குது, எனக்கு 12-13 கிலோ குறைக்கணும் அறினேன். சார் 15 நாளில் 13 கிலோவா எப்படி குறைக்கிறதுன்னு?
ஆனால் குறைச்சார். ஆனால் குறைச்சோம், தவம் மாதிரி குறைச்சோம். ஏன்னா அவர் என்னை வந்து சக்கையாக புழிஞ்சிருவார். ஸோ ஒரு ஒர்க்கில் உள்ள டெடிக்கேஷன் எனக்கு நான் அன்னைக்கு பார்த்தேன். ஸோ இந்த பையன் வந்து இந்த டைரக்டரை காக்கா பிடிச்சிக்கிட்டா பின்னாடியே இருக்கலாம், நாளைக்கு ஒரு படம் பண்ணிடலாம்னு நினைக்காம நம்ம நடிக்க தான் போகிறோம். ஆனால் ஒரு டைரக்டர் என்னை இதை மாற்றுன்னு சொல்லி கொடுக்குறாரு, அந்த வேலையில் நான் சின்சியராக இருக்கணும்னு அதுக்காக சார்ட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளில் 13 கிலோ குறைச்சோம். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு யாருமே குறைக்க முடியாது, எப்படியுமே குறைக்க முடியாது. அது வந்து என்னன்னா அந்த ஆட்டோகிராஃப் சக்ஸஸில் அது ஒரு பார்ட். அது அந்த படம் சக்ஸஸ் ஆகணுன்றதுக்காக நடந்த ஒரு அதிசயம். அன்னைக்கு நான் 65 கிலோ குறைஞ்சது, இன்னைக்கு நான் அதுக்கப்புறம் கூடவே இல்லை, அதே வெயிட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்கள் தான். அந்த டெடிக்கேஷன் என்னாச்சு, அவரை வந்து நான் ஆடும் கூத்து பண்ணும்போது ஆடும் கூத்துல சரி ஆரியை அறிமுகப்படுத்தலாம். அவர் கூட டிவி சந்திரன் பெரிய டைரக்டர், அவர் மலையாளத்தில் நேஷனல் அவார்டு வாங்கின பெரிய டைரக்டர். அவர் மீரா ஜாஸ்மினுக்குலாம் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் தான் அந்த ஆடும் கூத்து படத்தை எடுத்தார். அப்புறம் பாதியில் அவங்க படம் முடியாமல் போகும்போது நான் எடுத்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் அவர் அதில் வந்து நடிகரை அறிமுகப்படுத்தணும். ஆனால் அது ஒரு பெரிய வாய்ப்பை தேடி கொடுத்துடல, அது ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துடல. ஆரி நல்லா நடிச்சிருக்காரு, ஆரி வந்து நல்ல நடிகர்னு உடனே 10 பேர் தேடி போயிடல. அப்போ நமக்கு ஒரு தளர்ச்சியும், நமக்கு ஒரு தோல்வியை பற்றிய பயமும், நமக்கு வந்து ஒரு எதிர்காலம் பற்றிய பயமும் வரும். அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி ஒவ்வொருத்தரும் வந்து தன் முதல் தோல்வியை ஒரு மனிதன் கடந்துட்டான்னா எத்தனை தோல்வியும் கடக்கிறதுக்கான கம்பீரம், தைரியம் அவனுக்கு வந்துடும். அந்த முதல் தோல்வியை கடந்தவன் தான் ஆரி. அந்த முதல் தோல்வியை கடந்ததுனால தான் இன்னைக்கு அவர் தளராமல் அடுத்து 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 அடுத்துன்னு பண்ணும் பொழுது இப்போ இந்த படத்தில் பார்த்தா ஆக்சுவலி தனஞ்சயன் சார் சொன்னது ரொம்ப உண்மை. அவ்வளோ பர்ஃபெக்டாக உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஸோ இது இன்னி தொடர்ந்து அவருக்கு நிறைய படங்களை உருவாக்கும், நிறைய படங்களை கொண்டு வரும். தனியாக நீங்கள் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இன்னும் நிறைய உருவாக்கும் இந்த சினிமா. ஆனால் நீங்கள் இந்த சினிமாவுக்கு உண்மையாக இருங்க, அவ்வளோதான். இந்த சினிமாவுக்கு உண்மையாக இருந்தோம்னா போதும். ஸோ இதுதான் எனக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்ன்றது. மற்றபடி தனஞ்சயன் சார் சொன்னார், இது காலகாலமாக கடந்த 20 வருஷமாக நம்ம எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கிறது தான். பாருங்க, எல்லாரும் விட்டு ரெடியாக இருக்காங்க, ஏதாவது ஒரு பால் விழுகும், இறை விழுகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இறையை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. ஏன்னா தனஞ்சயன் சார் சொன்னது வந்து ஒரு கருத்து மட்டும் கிடையாது, நிறைய தயாரிப்பாளர்களோட வலி, நிறைய தயாரிப்பாளர்களோட பிரச்சனை. ஒரு படத்தை ஆசைப்பட்டு எடுத்துடுறோம், அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் மக்களை அந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அதில் நீங்கள் இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கும்போது ராஜா சார் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணுறேன்ல, அது காரணம் என்னன்னா ஏற்கனவே வந்த நிறைய தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கலைன்றப்போ அவங்க படுற வலியும் கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். நான் திருமணம்ன்ற ஒரு ப்ரொடியூசர், ஒரு புது ப்ரொடியூசர் வச்சு படம் பண்ணும்போது அந்த படம் பிரேக் ஈவன் ஆச்சு. இருந்தால் கூட எனக்கு அந்த புது ப்ரொடியூசரை பயன்படுத்துறதுக்கு பயம் வருது. ஏன்னா அது அவர் உழைச்ச பணம், அவர் குடும்பம் ஒரு நம்பிக்கையோட காத்திருக்கிற பணம். அவர் ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பணத்தை பிடுங்கி ஏதோ ஒரு தாகத்தில் நம்ம ஒரு சினிமா ப்ரொடியூசர் அவனை கொண்டாந்து போடுற பணம். ஆனால் அதை இங்கே ஜெயிச்சு திருப்பி மீட்டு எடுக்கிறதுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு வழி இருக்கான்னா இல்லை. அப்போ நாங்கள் மனசாட்சி அடகு வச்சுட்டு ஒரு தயாரிப்பாளர் தெரிஞ்சே ஒரு குழிக்குள்ளே கொண்டு போய் தள்ளுறோமா அப்படின்னா ஆமாம் தள்ளுறோம். அது யார் பிழைக்கிறதுக்கு? இங்கே இருக்கிற 120 டெக்னீஷியனும் பொழைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க யாரும் சம்பளம் வாங்க வேலை பார்க்க போகிறதில்ல. டெக்னீஷியன், சவுண்ட் இன்ஜினியர்லேருந்து ப்ரொடக்ஷன் வரைக்கும் எல்லாரும் காசை கொடுத்தா தான் வேலை. ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு ப்ரொடியூசர் திரும்ப வரும்ன்ற கனவுல கொண்டு வந்து போடும்போது எல்லாம் வாங்கிட்டு முடிச்சுட்டு நன்றி சார் நன்றி சார்ட்டு போயிடும். அந்த படத்தை வச்சுட்டு ஒரு ப்ரொடியூசர் தனியாக நிற்கிறாரு. இதை எங்கே கொண்டு ரிலீஸ் பண்ணுறது? எத்தனை ஷோ கொடுப்பாங்க, எத்தனை தேட்டர் கொடுப்பாங்க, எப்போ சொல்லுவாங்க ஷோ இதுன்னு என்னமே தெரியாது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒழுங்குபடுத்தப்படாத சினிமாவிற்குள் நிறைய பேர் முண்டி அடிச்சு ஓடிட்டு இருக்கோம். டெய்லி நம்ம டிராஃபிக்ல போற மாதிரி எல்லாரும் என்ன இவ்வளவு டிராஃபிக், என்ன இவ்வளவு டிராஃபிக் நம்ம கேட்போம் போகும்போது. ஆனால் நம்மள அந்த டிராஃபிக்குள்ள ஒரு இடம் இருக்கும். அது மாதிரி தான் சினிமா தயாரிப்பு இன்னைக்கு டிராஃபிக்குள்ள மாட்டிக்கிட்டவங்க மாதிரி எங்கே போய் எந்த சிக்னல் என்னன்னு எப்படி திரும்பி எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்போம்ன்றத தெரியாத ஒரு புதிர் இருக்கும்போது இந்த புதிர் விடுவிக்கிறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஒரு கட்டுப்பாடு, ஒரு ஒழுங்கு, எல்லாரும் பிழைக்கணும்ன்ற ஒரு நல்ல சிந்தனை எல்லாருக்கும் வேணும். அதை வந்து தயாரிப்பாளர்கள் ஒன்றுபடுத்த முடியலையா, தயாரிப்பாளர் சங்கம் அதை முயற்சி பண்ணணும். தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்தவொன்னா ப்ரொடியூசருக்கு ஒரு பணத்தை கட்டி 1 லட்ச ரூபாய் எவ்வளோ சார், 1 லட்ச ரூபா கட்டி மெம்பர்ஷிப் போடுறோம். என்ன கேரண்டி? நான் ஏன் இந்த 1 லட்ச ரூபா கட்டணும்? இந்த 1 லட்ச ரூபா கட்டினதுனால எனக்கு என்ன பயன்? நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று தானே, என் படத்தை நான் எடுத்துட்டேன் சார், எனக்கு நல்லபடியாக தியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார்ன்றது மட்டும் தானே ஒரு நான் கேட்குற கேள்வி. எனக்கு நீங்கள் கொடுக்குற பொங்கல் காசு தேவையில்லை, நீங்கள் கொடுக்குற கூட்டம் போடுற ஒவ்வொரு விஷயம் எனக்கு தேவையில்லை. நாங்கள் மனசாட்சி அடகு வச்சுட்டு ஒரு தயாரிப்பாளர் தெரிஞ்சே ஒரு குழிக்குள்ளே கொண்டு போய் தள்ளுறோமா அப்படின்னா ஆமாம்
தள்ளுறோம். அது யார் பிழைக்கிறதுக்கு? இங்கே இருக்கிற 120 டெக்னீஷியனும் பொழைச்சிட்டு போயிடுவாங்க. இவங்க யாரும் சம்பளம் வாங்க வேலை பார்க்க போகிறதில்ல. அவங்களுக்கு தியேட்டர் டெய்லி ஃபில் ஆகுன்றதை மட்டும்தான் பார்க்குறாங்களே ஒழிய இது ஒரு நல்ல படம், இதை திரையிட்டுருவோம், இதுக்கு ஒரு வாரம் டைம் கொடுப்போம்னு யோசிக்கிறது இல்லை. ஏன்னா முன்னாடிலாம் ஃபிக்ஸட் ஹையர் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருந்தது. ஒரு வாரத்துக்கு தியேட்டர் நான் வாடகைக்கு எடுத்துட்டு என் படத்தை ஓட்டிக்கலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஹோல்ட் ஓவர் விழுகலைன்னா அவன் தூக்கிக்கலாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு 70-30 65-55 வந்ததுக்கு அப்புறம் அவங்க லாபம் சம்பாதிக்கிறது, தயாரிப்பாளர் லாபம் சம்பாதிக்க மட்டும் பார்க்குறீங்க. யார் சம்பாதிக்கிறீங்க? மெயினாக இருக்கிற ஒரு 10 ப்ரொடியூசர், 10 நடிகர்கள், 10 டைரக்டர்ஸ் பண்ணுற படங்கள் மட்டும்தான் ஓடுது. சின்ன பிள்ளை தெரியாமலே கை தட்டுது. நீங்களாம் தட்ட மாட்டீங்க, ஏன்னா நடிகர்கள் நமக்கு நாளைக்கு வேணும். அப்போ அந்த பெரிய நடிகர்கள் பட்டமே ஓடுது, அவங்களுக்கு மட்டும்தான் தியேட்டர் கிடைக்குது அப்படின்னா அப்போ சின்ன தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும்? சரி, ஓடிடின்னு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. அந்த நம்பிக்கை என்னாச்சு? நம்மளை பூரா தூக்கி உள்ள சப்ஸ்கிரைபராக போட்டதுக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டா நாங்கள் படம் வாங்குறது இல்லை, இனிமேல் நீங்கள் தியேட்டரில் ஓட்டிட்டு கொடுங்க. அப்பா தியேட்டரை ஓட்டில் இருந்தாப்பா உங்ககிட்ட வர்றோம், நீ வாங்க மாட்டேன்னா அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ இங்கே ஒரு முறைப்படுத்துறதுக்கு ஒரு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரம் எங்கே இருக்குன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. அரசாங்கம் எல்லாரும் வரி கட்டுறோம், நானும் வரி கட்டுறேன், இந்த படத்தை வேலை பார்த்தா வரி கட்டியிருப்பாங்க, இந்த தயாரிப்பாளர் இவ்வளவு செலவு, இந்த 1 லட்ச ரூபாய் கட்டினதுனால எனக்கு என்ன பயன்? நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்று தானே, என் படத்தை நான் எடுத்துட்டேன் சார், எனக்கு நல்லபடியாக தியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார்ன்றது மட்டும் தானே ஒரு நான் கேட்குற கேள்வி. எனக்கு நீங்கள் கொடுக்குற பொங்கல் காசு தேவையில்லை, நீங்கள் கொடுக்குற கூட்டம் போடுற ஒவ்வொரு விஷயம் எனக்கு தேவையில்லை. அப்போ நான் பிழைக்கிறதுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுங்க, அது உங்கள் கடமை. அப்போ அந்த இடத்துக்கு நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க. சிறுத்தை நீங்கள் தான் தியேட்டர் கூட வச்சிருக்கீங்க உங்கள் கண்ட்ரோலில். நிறைய பேர் வந்து அந்த ஒரு 10 பேர் தான் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க தியேட்டர்ஸை. அப்போ நாங்கள் சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் இருந்தார் முன்னாடி. அவர் நம்ம ஊரில் வந்து டப்பிங் படங்கள் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டப்பிங் படங்கள் வரும்பொழுது தமிழ் படங்கள் காணாமல் போகிற வாய்ப்பு உருவாச்சு. எல்லாரும் வந்து ஜாக்கி சான் தமிழ் பேசுறத பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணாரு? கூப்பிட்டு ஒரு ஆர்டர் போட்டார், எந்த திரையரங்கங்களும் கண்டிப்பாக 90 நாட்கள் தமிழ் படம் போட வேண்டும், அப்படி போடலாம் லைசன்ஸ் ரத்துனார். அதுதான் இன்னைக்கு சிறு திரைப்படங்களுக்கு 3 மாசம் ஒதுக்கி கொடுங்க. அது எந்த 3 மாசம் இருந்தாலும் பரவாயில்ல, 9 மாசம் நீங்க பெரிய படங்கள் எல்லாத்தையும் போட்டுக்குங்க, 3 மாசம் சிறு தயாரிப்பாளர்களுக்காக மட்டும் தியேட்டர் ஒதுக்குங்க. அந்த நேரத்தில் பெரிய படங்கள் வரக்கூடாது. அப்படி வராம இருந்தா 700 தியேட்டர் இருக்கும்போது 100 தியேட்டர் 150 தியேட்டர் பிரச்சா கூட ஒரு வாரத்துக்கு 6 படங்கள் வெளியாகும். 3 மாசம்னா நான் ஒரு மாசம் 4/24, 3 மாசம்னா 72 படம் ரிலீஸ் ஆகும். 72 ப்ரொடியூசர் வாழ்வாங்க. அப்ப இந்த திட்டத்தை யார் போடுறது? அப்ப இந்த திட்டத்துக்கு யார் முன்னாடி போய் கேட்கறது? நான் மட்டும் போய் கேட்டேன்னா நான் ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக நான் ஆவேன். ஆனா என் கூட்டமா போய் நம்ம கேட்டோம்னா அரசாங்கத்துக்கான பிரச்சனையா அது மாறும். அப்ப அவங்க ஒரு வாரம் போட்டுக்குங்க, ஒரு தயாரிப்பாளர் ஒரு வாரத்துக்கு நீங்க கூலி கட்டுங்க, தியேட்டருக்காரங்க நஷ்டப்பட வேண்டாம், நீங்க ஒரு வாரத்துக்கு என்ன கூலியோ வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தியேட்டருக்காரத்துக்கு நஷ்டம் இல்லை, அரசாங்கத்துக்கு நஷ்டம் இல்லை, தயாரிப்பாளர்கள் 72 படத்தை ரிலீஸ் பண்ணிட முடியும். இந்த திட்டத்தை பேசுறதுக்கு யாருக்கு தெரியாம இல்லை? தனஞ்சயன் சாருக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஸ்கீம் நல்லா இருக்குன்னு. ஆனா யார் போய் பேசுறது? அப்ப நான் பகச்சுக்கிறோம்ன்ற பயம் எதுக்கு? நான் ஏன் ஊர்ல நான் பிழைக்கிறதுக்கு நான் வரியை கட்டிட்டு நான் உனக்காக கஷ்டப்பட்டு அரசாங்கம் நல்லா இருக்குன்னு என் வரியை பூரா கட்டி விட்டு நான் பிழைக்கிறதுக்கு முன்னவன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நான் ஏன் யோசிக்கணும்? யோசிக்க கூடாது. நான் இங்கே இதை பேசுறது கூட இது எப்போவாவது ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு அதில் விழுகும். அரசாங்கம் என்ன பண்ணும்? இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தை கூப்பிட்டு சேரன் படி பேசினாராமே, அது என்ன கருத்து, வாங்க உட்காந்து பேசணும் கூப்பிட்டுச்சுன்னா நான் இந்த மேடையில் என்னை கலந்துக்கிட்டதுக்கு எனக்கு பிரயோஜனம் உண்டு. தேங்க்யூ.